திருட்டு. திருட்டில் கூட இங்கே நாகரிகம் இருக்கிறது. நாகரிகமான திருட்டுகள் தான் இங்கு நடைபெறுகிறது. பெயர் மட்டும்தான் வேறுபாடு, ஆனால் எல்லாமே திருட்டுதான். பெண் வீட்டார் வீட்டிலிருந்து வாங்கப்படும் வரதட்சணை எனும் திருட்டு, கல்வி பெறுவதற்காக பெற்றோரிடம் வாங்கப்படும் நன்கொடை எனும் திருட்டு, வேலை கிடைப்பதற்காக பெறப்படும் முன்பணம் எனும் பெயரில் திருட்டு, போன் ரீசார்ஜில் தொடங்கி நகைக்கடையில் செய்கூலி சேதாரம் வரை திருட்டு. இப்படி பல திருட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நவ நாகரிகமான உலகத்தில் எல்லாமே டிஜிட்டல் திருட்டுதான். ஒருவரிடம் இருந்து ஒருவர் திருடிக் கொண்டிருக்கிறார்கள். சங்கிலி தோற்று போல் போய்கொண்டே இருக்கிறது. இங்கே எல்லா குற்றங்களும் சின்ன சின்ன தவறாக பார்க்கப்படுகின்றன. அதனால்தான் உடைமையை பறிகொடுத்தவனின் நிலையை யாரும் பெரிதாக பார்ப்பதில்லை. இங்கு யாரை குறை சொல்வது? இதற்கு என்ன தீர்வு? எல்லோரும் சொல்வது போல சட்டங்கள் கடுமையானால் மட்டுமே குற்றங்கள் குறையும்.